Assalamualaikum guys, welcome back to my channel Aha Samal with Tasneem. இன்னைக்கு நாங்க எங்க பார்க்க போறோம்னா சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போறோங்க. சிக்கன் பிரியாணிக்கு எப்பவுமே வந்து நான் ஆல்ரெடி ஆனியன்ஸ் தக்காளி எல்லாமே கட் பண்ணிட்டு வச்சுக்கிறேன். ஸோ இன்னைக்குலேருந்து என்னன்னா நாங்க வந்து உலகத்துல என்ன நடக்குதோ கிரைம் ஸ்டோரிஸ் அது எல்லாமே எங்களுக்கு எல்லார் பேருக்கும் தெரியாது. சில பேர் நியூஸ் பார்ப்பாங்க, சில பேர் நியூஸ் பார்க்காம இருக்கலாம். ஸோ அது வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமா நாங்க லேடிஸ் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். இன்னைக்கு நாங்க வந்து என்ன இது பார்க்க போறோம்னா உத்தராகண்ட்ல ஒரு நர்ஸுங்க. ஒரு நர்ஸ் வந்து மார்னிங் டு நைட் வந்து டியூட்டி முடிச்சிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போறாங்க. அவங்க வந்து சிங்கிள் மதர். அவங்களுக்கு 11 இயர்ஸ் ஓல்டு பேபி இருக்கு. அது வந்து பொம்பளை பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அம்மா வருது 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 அப்படின்ட்டு வெயிட் பண்ணுது வீட்டுல. எப்பவுமே அம்மா வந்து ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு வந்துடுவோம் டியூட்டி முடிச்சுட்டு. அவங்க நர்ஸ் இன்னைக்கு வந்து அவங்க வரல. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மாவோட அம்மா அப்பா அவங்க அம்மா பேர் வந்து நாடியா. அவங்களோட அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து லேட் பண்ணாம நெக்ஸ்ட் டே என்னன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வருவாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து வரல. இது வந்து ஜூலைல நடந்துச்சு. ஆகஸ்ட் 8க்கு ஒரு சேட் நியூஸ் வந்துச்சுங்க. அங்க வந்து அவங்க போலீஸ் அவங்க எல்லாம் சொன்னாங்க, இங்க ஒரு பாடி இருக்கு, நீங்க வந்துட்டு பாருங்க. யாரு உங்க நாடியா உங்க பொண்ணுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்ட்டு போய் பார்த்தாங்க. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா எங்க பொண்ணு இருக்காது, என்ன பொண்ணு இருக்காது அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. போனா அவங்க நர்ஸ் ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய ஷாக். இது அம்மா வருவாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அவங்க லாஸ்ட்க்கு இப்படி வரவே வரல. என்னன்னா அவங்க டியூட்டி முடிச்சிட்டு ஆட்டோ ஏறிட்டு டைரக்டா வந்துட்டு இருந்தப்போ அவங்க வந்து ஒரு ராபரி கேஸுங்க. ஒரு ராபரி. அவங்க வந்துட்டு அவங்க எல்லாமே பர்ஸ் செயின் எல்லாமே எடுத்துட்டு போனாங்க. ப்ளஸ் அவ வந்து செக்ஷுவலா அசால்ட் பண்ணிட்டு ரேப் பண்ணிட்டு போயிட்டா. அந்த சுன்னிலேருந்து அவங்க அந்த சுன்னிலேருந்து அவ வந்து செத்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா இது கேட்டுட்டு எனக்கு ரொம்ப இது ஆயிடுச்சு. இது வந்து நான் ஷேர் பண்ணணும். எனக்கு பேசுறதுக்கே அந்த முடியல. ஏன்னா எனக்கு என்னோட குழந்தை இருக்கு. எங்க அம்மா வரல அப்படின்ட்டு அவங்க 11 இயர்ஸ் ஓல்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அது எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு பேசுறதுக்கே வேர்ட்ஸே வரலங்க. இந்த கிரைம் ஸ்டோரி, இந்த ரியல் ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி நாங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து என்னன்னா இது ரைஸ் போட்டுக்கிறோம். ரைஸ் போட்டுட்டு நான் வந்து சிக்கன் காமிச்சேன் இல்லை, அது வந்து 1 kg ஆஃப் சிக்கனுங்க. 1 kg ஆஃப் சிக்கன் லெக் பீஸில் வந்து நான் வந்து சக்தி மசாலா தான் போட்டேன். சக்தி மசாலா அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன். ப்ளஸ் இது வந்து பிரியாணி இன்க்ரீடியன்ஸு. பிரியாணிக்கு நாங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொத்தமல்லி புதினா, ஆனியன்ஸ், கிரீன் சில்லிஸ். இது சிக்கன் வந்து இது 1 kg டோட்டலா. லெக் பீஸ் செப்பரேட்டா வந்து பீசஸ் செப்பரேட்டா ரைஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து நாங்கள் குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் வந்து நான் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் போட்டுட்டுக்கு அப்புறமா அதாங்க பிரியாணி இலை, லவங்கம், பட்டை எல்லாமே போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா அதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இந்த கிரைம் ஸ்டோரிக்கு வந்து அவங்க என்னன்னா போலீஸ் வந்து எல்லாமே விசாரிச்சுட்டு அவங்க வந்து உத்தராகண்ட்ல இருக்காங்க இவங்க நாடியா.
அது ராபரி பண்ணவங்க இவங்க இது பண்ணவங்க அவங்க என்னன்னா உத்தரப்பிரதேஷ் போயிட்டாங்க. உத்தரப்பிரதேஷ் போயிட்டு இவங்க ஃபோன் எல்லாமே அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஃபோனோட இந்த போலீஸ் வந்து ட்ராக் பண்ணிட்டு அங்க எல்லாமே சர்ச் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க ஒய்ஃப் கிட்ட இது இருக்கு, ஃபோன் இருக்கு. அந்த ஒய்ஃப் பேரு குஷ்பு. அவங்க என்ன சொல்றாங்க, அது வந்து பரேலி உத்தரப்பிரதேஷ். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இது என்னோட ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. பிளஸ் அது வந்து எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க எல்லாமே என்ன என்ன நடந்துச்சு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து தீஃப் அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ போலீஸ் வந்து 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு அவங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஸோ அவங்க 2 பேருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கேஸ் வந்து நடக்குதுங்க. எல்லாமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் கோர்ட்டுக்கு போகல. கோர்ட்டுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன ஜஸ்டிஸோ அது கொடுக்கணும். நாங்க உமன்ஸ் எல்லாமே அலர்ட்டா இருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெப்பர் ஸ்ப்ரே, ஒரு ஸ்மால் நைஃப் எல்லாமே வச்சுக்கணும். ஸ்பெஷலாக ஒர்க்கிங் உமன்ஸ். ஏன்னா இப்போ 2024ல நிறைய இப்படி ஆகுது. இதுக்கு முன்னாடி எப்பவுமே இப்படி ஆகவே இல்லை. ஆனாலும் எப்பவுமே கேஸ் வந்து எங்கேயும் ஒரு கேஸ் தான் இருக்கும். இங்க இப்போ 2024ல ஜஸ்ட் கொல்கத்தா கேஸ் முடிஞ்சிச்சுக்கு அப்புறமா இது வந்து இன்னும் இருக்குங்க, இன்னும் இருக்கு. நான் டெய்லி ஒரு ஷேர் பண்ணணும்னு தான் இருக்கேன். ஏன்னா நம்ம தான் நம்ம சொசைட்டில அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஆஸ் எ விமன் நாங்க எப்பவுமே வீட்டுல இருக்கோம், சமையல் பண்ணிட்டு இருக்கோம். இதுல மெயின் யார் யார் வெளியே போறாங்களோ அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். எப்பவுமே ஹஸ்பண்டு, அப்பா, அண்ணன் யாருக்கும் துணையா இருக்க மாட்டாங்க. ஸோ நாங்க தான் நம்மளுக்கு அலர்ட்டா இருக்கணும். பிளஸ் நம்ம தான் நம்மளை காப்பாற்றணும். பிளஸ் எங்க அம்மா, எங்க அக்கா எல்லார்கிட்டும் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம லைஃப் நம்ம கையில தான் இருக்குங்க. யாருக்கிட்டையும் நீங்க நம்ப கூடாது. இதுதான் என்னோட மோட்டிவ். ஸோ இப்போ இது வந்து ஒரு ரியல் கிரைம் ஸ்டோரி. ஸோ நீங்க இப்போ இதையே நீங்க நெக்ஸ்ட் வீடியோல நிறைய 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 நான் சொல்லிட்டு தான் போவேன். உங்களுக்கு இது பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இது வந்து நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்க அக்கா, உங்க அப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் அது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்பவுமே சமையல் பண்ணிட்டு சமையல் நல்லா இருக்குன்னு சொல்றது எல்லா பேரும் இருக்காங்க. பட் இந்த அவேர்னஸ் வந்து நாங்க தான் கிரியேட் பண்ணணும். இந்த அவேர்னஸ்க்கு போலீஸ் எப்பவுமே துணையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தமிழ்நாட்டுல போலீஸ் அவ்வளோ இல்லை. ஸோ நம்மளுக்கு நாங்க தான் துணை. ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் நான் போட்டுட்டேன். போட்டுட்டுக்கு அப்புறமா நான் அது வந்து நல்லா வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு ஒரு 5 minutes அந்த ஸ்மெல் போகணும், பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் போட்டேன். சிக்கன் போட்டுட்ட உடனே நான் வந்து உப்பு போட்டுட்டேங்க. ஏன்னா சிக்கன் வேகணும். சிக்கன் வேகிறதுக்கு உப்பு ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து உப்பு போட்டுட்டேன். நான் வந்து எப்படின்னா இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் சிக்கன் பிரியாணி. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் சிக்கன் பிரியாணிக்கு நாங்க வந்து என்ன போடுறோம்ட்டு அதுதான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இதுக்கப்புறமா டொமேட்டோ போடுவாங்க. பட் நான் வந்து கொத்தமல்லி, புதினா, கிரீன் சில்லி இது 3 போட்டுட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 to 15 minutes நல்லா வேக வச்சேன். அப்போதான் உங்களுக்கு ரொம்ப நல்லா ஸ்மெல் வரும். அப்போதான் உங்களுக்கு பிரியாணி ஸ்மெல் சூப்பரா வரும். ஸோ இது வந்து நல்லா வேகணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். பாருங்க நான் இப்போ கிரீன் சில்லி போடுறேன். 3 கிரீன் சில்லி போடுறேன். இது வந்து அவ்வளோ காரமா இருக்காதுங்க. இப்போ நீங்க காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நீங்க இன்னும் 4-5 போட்டுக்கலாம். பட் இது வந்து காரமா இல்லாம இருந்து ஸோ நான் 3 தான் போடுறேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு காரம்
அவ்வளோ ஜாஸ்தியா பிடிக்காது, அவங்க மீடியம் தான் சாப்பிடுவாங்க. இது வந்து நல்லா வேக வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து டொமேட்டோ போட்டேங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். அது வந்து ப்ரோ ட்ரைபாட்ல இருந்து ஃபோன் கொஞ்சம் வீங்கிச்சு. ஸோ டொமேட்டோ போட்டோம். டொமேட்டோ போட்டதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் நல்லா வேக வைக்கிறேன். டொமேட்டோ வந்து நான் எப்பவுமே கம்மியாக தான் போடுவேன். இப்போ 1 கேஜி பிரியாணி செய்கிறீங்கன்னா நீங்கள் 6லேருந்து 5 டொமேட்டோ, 5லேருந்து 6 டொமேட்டோ போட்டால் போதும். இந்த டைமில் தான் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் போடுறேன். இது வந்து நல்லா காரமாக இருக்குங்க. ஸோ வந்து நான் வந்து 2½ ஸ்பூன் தான் போடுறேன். இது கிரீன் சில்லி வந்து சக்தி மசாலா கிரீன் சில்லி, சக்தி கிரீன் சில்லி ப்ளஸ் இது கரம் மசாலா வந்து நான் வீட்டில் தான் செஞ்சேன். இந்த கரம் மசாலா ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் வந்து கமெண்ட்ல பார்த்துட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா கழுவணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க வேக வைக்கணும். ஏன்னா இந்த டைம்ல நீங்க நல்லா வேக வச்சீங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு வரும்ல, அது சூப்பரான ஸ்மெல் இருக்கும். ஸோ நீங்க பிரியாணின்னா நல்லா வேக வச்சாதான் அந்த டேஸ்ட் எல்லாமே வரும். ஸோ ஆயில் எல்லாமே மேலே வந்துச்சு. இதுதான் உங்களோட நல்லா வேகிச்சு அப்படின்ட்டு இதுதான் உங்களுக்கு சைன். ஓகேவா? ஸோ ஆயில் மேலே வந்துச்சு பாருங்க. ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன போடுறேன்னா லெமன் ஸ்குவீஸ் பண்ணிட்டு நான் வந்து பக்கத்தில் வச்சுட்டேன். நான் வந்து ஒரு லெமன் தான் போடுறேங்க. இப்போ பாருங்க நான் லெமன் போட்டுட்டேன். இதுக்கப்புறமா நான் வந்து கர்ட் போடுறேன். நான் வந்து கொஞ்சம் கர்ட் தான் யூஸ் பண்ணேன். லைக் half packet of curd, 10 rupees பேக்கெட்ல ஹாஃப் பேக்கெட் நான் யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் நான் வச்சேன். இது மிக்ஸ் பண்றதுக்கு அப்புறமா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து தண்ணி போட்டுக்கலாம். ஸோ எப்பவுமே என்னன்னா எங்க சைட்ல இல்லைன்னா நம்ம சொசைட்டில நாங்க நல்லா இருக்கணும் தான் யோசிப்பாங்க. பட் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிதான் யோசிக்கணும். இந்த டைம்ல நாங்க வந்து கேர்ள்ஸ் வந்து லேடிஸ் கேர்ள்ஸ் யாருமே சேஃப்டி இல்லை. ஸ்மால் பேபி கூட சேஃப் இல்லை. ஸோ நம்ம சேஃப் நாங்க தான் பார்க்கணும். இந்த சொசைட்டி எப்பவுமே வந்து யாருமே யாருமே நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்க மாட்டாங்க. எல்லாமே நல்லா இருக்கணும் தான் யோசிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் எங்களோட சேஃப்டி நாங்க தான் பார்த்துக்கணும். தண்ணி வந்து நான் போட்டுட்டதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்கணும். கொதிக்கின உடனே நான் வந்து ரைஸ் போட்டுக்கிறேன். ரைஸ் வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் ஜீரா ரைஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அது கூட எனக்கு பிடிக்கும். பட் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ஜீரா ரைஸ் அவ்வளோ பிடிக்காது. ஸோ நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா எல்லாமே ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டோட இது டேஸ்ட் தான் பார்ப்பாங்க. ப்ளஸ் அவங்க சாப்பிட்டுட்டு என்ன சொல்லுவாங்களோ அதுதான் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய மெடல். இதெல்லாம் யார் யார் எனக்கு கூட ஓகே பண்ணீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரைஸ் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து ஏன் இவ்வளோ குவான்டிட்டி செய்கிறேன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டேக்கு அதை யூஸ் பண்ணிப்போம்.
ஸோ பாருங்க, நான் எல்லாமே கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம எல்லா ரைஸ் போட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் ரைஸ் வேஸ்ட் பண்ணா அது எதுக்கு? கொஞ்சம் ரைஸ் வேஸ்ட் பண்றதுக்கு. ரைஸ் வந்து இவ்வளோ பேர் யாருமே இல்லாம இருக்காங்க சாப்பாடு. ஸோ நாங்கள் ஏன் வேஸ்ட் பண்ணணும்? எங்களுக்கு கிடைக்குது. ஸோ நாங்கள் வேஸ்ட் பண்ணவே பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு அதுதான் பாலிசி. நான் எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஈவன் மசாலா இருந்தா என்ன இருந்தாலும் எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா க்ளீன் பண்ணிட்டு தான் போடுவேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா கழுவிட்டு ஒரு 3 விசிலுக்கு வைக்கணும். நான் வந்து குக்கரை மூடிடுறேன். 3 விசிலுக்கு வைக்கிறேன். ஸோ இது வந்து சிக்கன் ஃப்ரைங்க. சிக்கன் ஃப்ரைக்கு நான் வந்து வச்சுக்கிறேன். இது வந்து ஓல்டு ஆயில். இதுக்கு முன்னாடி ஆயில் இருந்துச்சு, சிக்கன் ஆயில் தான். ஸோ அது வந்து நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் 2 days முன்னாடி தான் நான் சிக்கன் ஃப்ரை செஞ்சேன். ஸோ அதில் தான் ஆயில் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஜாஸ்தியாக ஆயிலை யூஸ் பண்ண மாட்டேங்க. கம்மி ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃப்ரை எனக்கு தெரியும் இந்த ஃப்ரைக்கு இது பத்தாதுன்ட்டு. பட் இது வந்து நான் கம்மி தான் யூஸ் பண்ணுவேன் எப்பவுமே. ஈவன் ஃபிஷ் ஃப்ரைக்கு கூட நான் கம்மி ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆயில் வந்து போட்டுட்டு சூடான அப்புறமா நான் வந்து சிக்கன் போடுறேன். பக்கத்துலயே சாமான் இருக்கு, சாமான் கழுவுறேன். நான் அப்பப்பவே சாமான் கழுவுறேன். பட் இந்த டைம்ல வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் சிக்கன் போடுறேன். பாருங்க, சிக்கன் லெக் பீஸ் சூப்பரா இருக்கு. ஆஃப்டர் ஃப்ரை சூப்பரா இருந்துச்சுங்க. நான் வந்து 2 சிக்கன் லெக் பீஸ் 2 நார்மல் பீஸ் தான் போட்டேன். இதுல வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. 5 minutes இதை வேக வைக்கணும். ஒன் சைடு வச்சு 5 minutes வேக வைக்கணும். அந்த ரிமைனிங் மசாலா இருக்கும்ல, அந்த மசாலா கூட நீங்க மேல கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சைடு வேக வச்சுட்டேங்க. இன்னொரு சைடு இருக்கு. இன்னொரு சைடுல வந்து அந்த சேம் 5 minutesல வேக வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்போர்ட் மை சேனல். அண்ட் இந்த அவேர்னஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. நான் எவ்ரிடே ஏதாவது அவேர்னஸ் வீடியோஸ் வாங்கிட்டு வரேன். ஸோ இதுதான் லாஸ்ட் இதுங்க. சூப்பராக இருந்துச்சு சிக்கன் ஃப்ரை இது.